கூட்டுறவு பண்டகசாலை என்ற சொல் சரியா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அரசு மக்களுக்கு அரிசி, பருப்பு, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை எல்லாம் வழங்குவதற்காக கூட்டுறவு பண்டகசாலைகளை அமைச்சிருக்காங்க. இதுல பண்டகசாலை என்ற சொல்ல மட்டும் நீங்க எடுத்து பிரிச்சு பாருங்க. பண்டம் கூட்டல் அகம் கூட்டல் சாலை அப்படின்னு பிரியும். இதுல பண்டம் என்றால் உணவு பொருள் அப்படின்னு பொருள், அகம் என்றால் மனம், வீடு, இடம் என்று பொருள். அதாவது 3 பொருட்களையும் இந்த அகம் என்ற சொல் தருது. அதே மாதிரி சாலை என்றால் பாதை, இடம் என்று பொருள். இப்போ பண்டகசாலை என்ற சொல்லுல அகம், சாலை இந்த 2 சொற்களுமே இடம் என்ற ஒரே பொருளை தான் தருது. அதனால இந்த 2 சொற்களையும் இங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் பாருங்க. உணவகம் அப்படின்னா உணவு வழங்கும் இடம். அதே மாதிரி நூலகம் அப்படின்னா நம்ம நூலகம் போவோம் இல்லையா, நூல்கள் வழங்கும் இடம் இல்ல நூல்கள் படிக்கும் இடம். பாலகம் பால் வழங்கும் இடம். அதே மாதிரி பண்டகம் அப்படின்னா உணவு பொருட்கள் வழங்கும் இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இங்க பாருங்க. அறச்சாலை அப்படின்னா உணவு, அதாவது மக்களுக்கு உணவு, உடை, உறையுள் வழங்கக்கூடிய இடம். அதே மாதிரி பாடசாலை அப்படின்னா கல்வி வழங்கக்கூடிய இடம். வைத்தியசாலை அப்படின்னா மருத்துவம் வழங்கக்கூடிய இடம். அதே மாதிரி பண்டசாலை அப்படின்னா உணவு வழங்கக்கூடிய இடம். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், அகம், சாலை இந்த 2 சொற்களும் இந்த இடத்துல இடம் என்ற ஒரே பொருளை தான் தருது அப்படின்னு. அதனால கூட்டுறவு பண்டகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லைன்னா கூட்டுறவு பண்டசாலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூட்டுறவு பண்டகசாலை அப்படிங்கிற சொல் அவ்வளவு பொருத்தமானதா இல்லை.